ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ரெசிபீஸ். வாங்க இன்றைக்கி கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு ரசம் செய்கிறதுக்காக முன்னாடி நைட்டே கொள்ளு ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி அந்த கொள்ளில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அதை குக்கரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 7லேருந்து 8 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு வேக வைக்கிறது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, முழுசாகவே இருக்கணும். ஏன்னா கொள்ளு ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா அது கரைஞ்சி போயிடும். கரைஞ்சிச்சுன்னா அந்த மாவு எல்லாமே தண்ணியில் கலந்துரும். ஸோ நம்ம கொள்ளு முழுசாக இருக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் ரசம் வைக்க கரெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ப 4லேருந்து 5 வரமிளகாய். மிளகாய் நல்லா செவந்து வந்த பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு கலர் திரும்புகிற ஸ்டேஜில் ஒரு முழு தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இப்போது இந்த தக்காளியில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக 1 கப் தண்ணி ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி தேவையில்லை, தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்காக முன்னாடியே நான் எலுமிச்சை சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த கொள்ளு தண்ணி ஆட் பண்ண பிறகு உடனே புளி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிளகு சீரகம் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் சீரகம் கம்மியாக தான் போட்டேன், அதனால் இதில் மிளகு சீரகம் தூள் போடலாம். இல்லாட்டி சீரகம் ஸ்டார்டிங்கில் நம்ம தாளிப்பு போடும்போதே கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் மிளகு தட்டி மேலே வெறும் மிளகு மட்டும் தூவி விடலாம். இப்போது கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி விடலாம். ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக கொதிப்பு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சைடில் கொதி வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சிட்டுனா மிளகு பொடி கசக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மிளகு ஸ்டார்டிங்லேயே நம்ம போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போடணும். ஸ்டார்டிங்கில் போட்டாலும் மிளகு கசந்துரும். அவ்வளோதாங்க, சுவையான ஹெல்த்தியான கொள்ளு ரசம் தயார். எப்போவும் செய்கிற தக்காளி ரசம், பூண்டு ரசம், மிளகு ரசம் வைக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரசம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தி ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.